உறவினர் ஆகும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நெச்சரிக்கையை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவரின் உறவினராகும். எவ்விதமாய் நாம் ஆண்டுடைய உறவினராய் மாற முடியும்? எவ்விதமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொந்தக்காரராய் மாற முடியும்? ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நடக்கின்ற பொழுது நாம் ஆண்டவர் உறவினராய் மாறுகிறோம். அப்படித்தானே சொன்னாரு? அவர்கள் பக்கமாய் தெரிந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நடப்பவர்கள் அதிலும் பெறப்பட்டவர்கள். ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நடப்பவர்கள் அதிலும் பெறப்பட்ட தாயை விட தந்தையை விட பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நடக்கின்ற பொழுது நாம் ஆண்டவரின் உறவினராய் மாறுகிறோம். கனிகள் கொடுக்கிற பிள்ளைகளாய் இருந்து தமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டு பணியை செய்கிற சீடர்களாய் இருக்கின்ற பொழுது ஆண்டவருக்கு உறவினராய் மாறுகிறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 49:50 வாசிப்பது போல, வானக தந்தையின் திருவிழப்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்கள் எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரி என்று சொல்கிறார். ஆகவே வானக தந்தையின் திருவிழப்படி யாரெல்லாம் நடக்கிறோமோ, யாரெல்லாம் நடக்க முயல்கிறோமோ அவரெல்லாம் ஆண்டவருக்கு உறவினராய் மாறுகிறார்கள். ஆக இவ்விதமான வழியில் பயணித்து ஆண்டவருக்கு உறவினராய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.